சகலத்தையும் நீர் உருவாக்கினீர், வார்த்தையாலே நீர். இன்றைய வாக்குத்தத்த வசனம் சங்கீதம் 10ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். துன்மார்க்கன் தன் உள்ளம் இச்சித்ததை பெற்றதினால் பெருமை பாராட்டி பொருளை அபகரித்து தன்னை தானே போற்றி கர்த்தரை அசட்டை பண்ணுகிறான். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. தன்னை தானே போற்றி கர்த்தரை அசட்டை பண்ணுகிறான். தன்னைத்தான் போற்றுகிறவன் தேவனை அசட்டை பண்ணுகிறான். யார் தன்னைத்தான் போற்றுவார்? பெருமைப்படுகிறவன், பெருமை பாராட்டுகிறவன். பெருமை யாருக்குள் இருக்கிறதோ அவர்கள் தங்களை தாங்களே போற்றுவார்கள். தங்களை குறித்தே மேன்மையா பேசுவாங்க. நான் 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 என்ற வார்த்தை வந்து கொண்டே இருக்கும். தாழ்மையான வேஷத்தை தரித்திருக்கலாம், ஆனால் அவங்க கிட்ட நீங்க பேசும்போது தெரியும். ஒரு 5 நிமிஷம் பேசுனீங்கன்னா அதுல ஒரு 50 நானாவது வந்திருக்கும். நான் அப்படி இருந்தேன், நான் அப்படி, நான் அப்படி, நான் இப்படி ஜெபம் பண்ணேன், நான் அப்படி இருந்தேன், இப்படி சொல்லிட்டே இருப்பாங்க. யாருக்குள் பெருமை இருக்கிறதோ அவர்கள் தங்களை தாங்களே போற்றி கொண்டிருப்பார்கள். தன்னைத்தான் போற்றுகிறவன் என்ன செய்கிறானாம்? தேவனை அசட்டை பண்ணுகிறான். பவுல் கொரிந்தியருக்கு எழுதும் போது 2 கொரிந்தியர் 3ஆவது அதிகாரம் அதனுடைய 5வது வசனத்திலே அருமையாய் சொல்லுகிறார், எங்களால் ஏதாகிலும் ஆகும் என்பது போல ஒன்றை யோசிக்கிறதுக்கு நாங்கள் எங்களாலே தகுதியானவர்கள் அல்ல. எங்கள் தகுதி தேவனால் உண்டாயிருக்கிறது. பவுலை குறித்து தெரியும். மற்ற அப்போஸ்தலர்கள் இயேசுவோடு கூட இருந்து 3.5 வருஷம் இருந்து ஊழியத்துக்கு பழக்குவிக்கப்பட்டு அதன் பிறகு அவர்கள் ஊழியத்துக்கு வந்தார்கள். பவுல் அப்படி இல்லை. இயேசு கிறிஸ்து மரித்து உயிர்த்து எடுத்து கொள்ளப்பட்ட பிறகு தமஸ்குக்கு போகிற வழியிலே சந்திக்கப்பட்டவன். மற்ற எல்லாரை விட ஜூனியர். பவுலே சொல்லுகிறார், அவர்கள் எல்லாரை விட நான் சிறியவன் என்று. அப்படிப்பட்ட பவுலை கொண்டு கர்த்தர் மற்ற எல்லாரை கொண்டு செய்ததை காட்டிலும் அதிகமான காரியங்களை செய்தார். அதற்கு ஒரு சிறந்த உதாரணம் புதிய ஏற்பாட்டிலே மொத்த புத்தகங்களில் பாதிக்கும் மேற்பட்ட புத்தகத்தை எழுதினது அப்போஸ்தலனாகிய பவுல். அந்த பவுல் பெருமை பாராட்ட அநேக காரியங்கள் காணப்பட்டாலும் அவர் சொல்லுகிற வார்த்தையை கேளுங்கள். எங்களால் ஏதாகிலும் ஆகும் என்பது போல ஒன்று யோசிக்கிறதுக்கு கூட நாங்கள் எங்களால் தகுதியானவர்கள் அல்ல. இது நான் இருந்ததுனால தான் இப்படி நடந்துச்சு, அப்படி யோசிக்க கூட பவுல் இடம் கொடுக்கவில்லை. காரணம், ஒரு விஷயத்தில் அவன் உறுதியாய் உணர்வுள்ளவனாய் இருந்தான். என்ன? எங்கள் தகுதி தேவனால் உண்டாயிருக்கிறது. என கேட்கிற அன்பு சகோதரா சகோதரி, நம்மை கொண்டு தேவன் ஏதாவது ஒரு காரியங்களை செய்யும் போது நடப்பிக்க போதும் ஒரு நாளும் பெருமை பாராட்டாதிருங்கள். இதுதான் உபாகமம் 8வது அதிகாரம் 15 முதல் நீங்கள் வாசிக்கும் போது அதில் ஒரு வார்த்தையை பார்க்க முடியும். என்ன? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கும் போது என் கையின் பலன், என் சாமர்த்தியம் இதை சம்பாதித்தது என்று இருதயத்தில் ஒரு நாளும் சொல்லக்கூடாதாம். அது கர்த்தர் கேட்பாராம். நான் சம்பாதித்தது. இவைகள் என்னாகும்? நமக்குள்ள பெருமையை கொண்டு வரும். அந்த பெருமை நம்மை நாமே போற்ற வைக்கும். இவைகள் கர்த்தரை அசட்டை பண்ணுகிறதுக்கு ஏதுவாக இருக்கிறது. எனவே ஒருபோதும் பெருமை பாராட்டாதிருங்கள். கர்த்தருக்கு மகிமையை செலுத்துங்கள். கர்த்தருக்கே அதை செலுத்துங்கள். தன்னைத்தான் புகழுகிறவன், போற்றுகிறவன் கர்த்தரை அசட்டை பண்ணுகிறான். கர்த்தரை போற்றுகிறவன், உயர்த்துகிறவன் கர்த்தருக்கு மகிமையை செலுத்துகிறான். கர்த்தரை கனம் பண்ணுங்கள், கர்த்தரை போற்றுங்கள். நம்மை தாழ்த்தி கிறிஸ்துவை உயர்த்துவோம். இன்னும் கிருபையை பெருக பண்ணி கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. கிருபை இரக்கம் நிறைந்த நல்ல தேவனே, அப்பா, நாங்கள் உம்மை குறித்தே மேன்மை பாராட்ட எங்களுக்கு கிருபை செய்யும். எவ்விதத்திலும் ஆண்டவரே, இது எங்களாலே ஆனது என்று நாங்கள் யோசிக்க கூட கூடாதப்பா. கர்த்தர் எங்களை அப்படிப்பட்ட பாதையிலே அப்பா உணர்வுள்ள இருதயத்தை தந்து நடத்த ஜெபிக்கிறோம். எல்லா மகிமை உமக்கு மாத்திரம் செலுத்துகிறோம். இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.